ரிலீஸ் ஆகுது. ஏகப்பட்ட ப்ரெஷர், இப்படி ஒரு ப்ரெஷர் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு, நேரில் வந்து டிக்கெட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஒரு காலிவுட் சினிமாவோட மிகப்பெரிய பவர் ஹவுஸ் படமாக இருக்கும். ஸோ படம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஷோ 9 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. ரஜினி சாரோட ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் நிறையா பேருக்கு நிறையா நல்லது செய்கிறாங்க. நம்ம தேட்டரில் வந்து அண்ணன் முன்னிலையில் வந்து நிறையா பேருக்கு வந்து தையல் மிஷினு, புடவை எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல காரியங்கள் ரசிகர்களுக்கு தலைவர் ஃபேன்ஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிச்சயமாக வந்து 1000 கோடி வருமாங்கிறது வந்து எல்லாரோட கேள்வியாக இருக்குது. படத்தோட ப்ரெஷர் ரிலீஸ் முன்னாடி வரைக்கும் எக்கச்சக்கமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த வருஷத்தில் நாங்கள் வந்து குட் பேட் அக்லிக்கு அப்புறம் இந்த படத்துக்கு வந்து ப்ரெஷர் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படம் கூலியாக இருக்கணும்னு எங்கள் எல்லாரோட ஆசை, வேண்டுதல். நிச்சயமாக அது நடக்கணும். அன்றும் இன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார்னா அது தலைவர் மட்டும்தான். நிச்சயமாக அவர் வந்து ரெக்கார்ட் மேக்கரும் அவர் தான், ரெக்கார்ட் பிரேக்கரும் அவர் தான். இந்த நேரத்தில் எல்லா பிரஸ் முன்னிலையில் வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான். நான் அடிக்கடி சொல்றது, தயவு செஞ்சு எந்த தேட்டர்லையுமே வந்து டிக்கெட் மட்டும் பிளாக்ல ரசிகர்கள் வந்து தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற பணம். ஸோ வந்து தயவு செஞ்சு டிக்கெட்டை வந்து 1000 2000 தயவு செஞ்சு அப்படி வாங்காதீங்க. என்ன டிக்கெட் ப்ரைஸோ அதை மட்டும் வாங்க, அதுதான் ரிக்வெஸ்ட். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. 50 years of நிச்சயமா பல படங்கள் போன வாரம் கூட பாஷா ரீ-ரிலீஸ் கூட அவ்வளோ நல்லா போச்சு. இது ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன். 50 years யோசிச்சு பாருங்க. 75 yearsல எந்த இண்டஸ்ட்ரியில யார் ஹீரோவா நடிக்க முடியும், இல்ல நடிச்சா யாருக்கு இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கும்? அது ரஜினி சார் மட்டும்தான். வேற யாருக்குமே இந்த ஏஜ்ல இவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கவே இருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம தேட்டரில் வந்து ஆல்மோஸ்ட் அட்வான்ஸ் புக்கிங், ஏன்னா நம்மகிட்ட 2 ஸ்க்ரீன் தான் இருக்கு. அட்வான்ஸ் புக்கிங்ல 17000 டிக்கெட் விற்றுருக்கோம் அட்வான்ஸ்ல மட்டுமே. இது வந்து மிகப்பெரிய ரெக்கார்டு. இது 2023 2025 இந்த 3 வருஷத்துல வந்து நம்பர் 1ல இருக்கிறது வந்து ஜெயிலர் தான், கமலால இருக்கு. நிச்சயமா வந்து கூலி வந்து ஜெயிலர் ரெக்கார்டை தாண்டணுங்கிறது எங்களோட ஆசை. கம்பேர் பண்ணும்போது நம்பர் 1 வந்து ஃபுட்ஃபால் வைஸ் வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து ஜெயிலர் தான் இப்போ வரைக்கும் நம்பர் 1, கம்பேரிட்டிவ்லி நம்பர் 1 பிளேஸ் அதில் தான் இருக்கு. கூலி வந்து அது கிட்ட வரணுங்கிறது வந்து எங்களோட ஆசை.